உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாச்சு. ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு வருது. இதில் மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன சார்? எக்ஸிட் போல்ஸ் பாஜக தேர்தலுக்கு முன்பு ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அந்த நேரேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி தான் எக்ஸிட் போல்ஸ் வருது. அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லுவாங்க. மேஜர் நிறுவனங்கள் போகிறாங்க. அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சில நிறுவனங்கள் பாஜக வராது, இந்தியா கூட்டணி வரும்னு சொல்கிறாங்க. அதிமுகவை நெருக்குதல் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே அனுப்புறது தான் நோக்கமே அவங்களுக்கு. வெளியே அனுப்பிட்டாங்களா, வெளியே வந்துட்டாங்களா? வெளியே இவங்க வேறு வழி இல்லாமல் அவங்கள்ட்ட இருந்து இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அடிமையாயிடுவோம் நம்ம. எக்ஸிட் போல்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு கூட 1-2 இடங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதிமுகவுக்கு 2 இடங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிமுக என்ன அந்த அளவுக்கு வீக்காக இருக்கா தமிழ்நாட்டில்? நிச்சயமாக இல்லை. அதிமுக அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா தந்தி டிவி கருத்து கணிப்பு ஒரு தலைபட்சமாக தான் இருக்குது. அதுவும் கோயம்புத்தூர்ல பாஜகவுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு, அண்ணாமலை அவர்கள் அங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை தோத்தாலுமே கூட ஃபர்ஸ்ட் இடம் திமுகவுக்கு இருக்கும், 2வது இடம் அண்ணாமலைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயுமே கூட அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டிப்பா சான்ஸே இல்லைங்க. கோவையில் எவ்வளவு பலமானது அவங்ககிட்ட தாங்க. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகள் அவங்ககிட்ட தான் இருக்குது. அதிமுக கூட கூட்டணி இல்லாட்டியும் கூட பாஜகவால தனிச்சிங்க சர்வைவல் பண்ண முடியுதில்ல சார். அப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க தானே. எப்படி 5% வச்சுட்டு எப்படிங்க சர்வைவல் பண்ண முடியும்? சீமான் கூட தான் 7-8% வாங்குறாங்க. இல்ல சார், இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா 4 எம்எல்ஏக்கள் கூட அதிமுக தயவுனால தான் வந்தாங்க. கண்டிப்பா அதுதான். இல்லாட்டி வந்திருக்க முடியாது. அதிமுக கூட்டணி இல்லைன்னா அவங்க எப்படி வந்திருப்பாங்க? ஆனா இந்த வாட்டி ஓட்டு வங்கி உயருது அப்படின்னும் போது அது கொஞ்சம் கவனிக்கிறது. வாக்கு வங்கிங்க, கூட்டணி வாக்கு வங்கி எவ்வளவு வரும்? பாஜக தனித்து 17% வாங்குவாங்கன்னு சொன்னா நான் நம்ப தயாரா இல்லை. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சவிதா. சார், இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எக்ஸிட் போலிங் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாச்சு. ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு வருது. இதில் மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன சார்? எக்ஸிட் போல்ஸை நான் முழுமையாக நம்புறதில்லை. எக்ஸிட் போல்ஸ் பாஜக தேர்தலுக்கு முன்பு ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அந்த நேரேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி தான் எக்ஸிட் போல்ஸ் வருது. அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லுவாங்க. மேஜர் நிறுவனங்கள் போகிறாங்க. அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சில நிறுவனங்கள் பாஜக வராது, இந்தியா கூட்டணி வரும்னு சொல்கிறாங்க. ஒரு 2-3 கருத்து கணிப்பு இருக்குது, அதுவும் இருக்குது. ஸோ அதை செட் பண்ணுறாங்க. அதுக்கு அதுக்கான முடிவுகளை வர்றதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. பாஜக செட் பண்ண அந்த நேரேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி முடிவுகளை தர்றதுக்கு பல நிறுவனங்கள் தயாராக இருக்கிறாங்க. கருத்து கணிப்பு நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி $1 மில்லியன் பிஸ்னஸ் அது. கருத்து கணிப்பு. ஆமாம், ஒன்றும் சும்மாலாம் நீங்கள் 5 ரூபா கொடுத்து 1 ரூபா கொடுத்துட்டு குருவி ஜோசியக்காரன்ட்டு ஜோசியம் பார்க்குறோம். அது மாதிரிலாம் பார்க்க முடியாது. அவங்கள்ட்ட கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்கணும். அவங்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கும். அவங்க யார் பணம் தராங்களோ அவங்களுக்கு ஆதரவாக அவங்க செயல்படுவாங்க. பணம் கொடுக்குறோம், நேரட்டிவ் கொடுத்துருவான், இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க பாஜக. உதாரணம் தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இங்கே தென் தமிழ்நாட்டில் அவங்க இல்லை. தமிழ்நாட்டில் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாநிலங்கள் அவங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, 2ஆம் இடத்துல நாங்கள் இருக்கோம். அதிமுகவை நெருக்குதல் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே அனுப்புறது தான் நோக்கமே அவங்களுக்கு. வெளியே அனுப்பிட்டாங்களா, வெளியே வந்துட்டாங்களா? வெளியே இவங்க வேறு வழி இல்லாமல் அவங்கள்ட்ட இருந்து இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அடிமையாயிடுவோம் நம்ம. அடிமையாக தான் நம்மளை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ணுறாங்க. தலைவர்கள் பற்றிலாம் கேவலமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்ம இங்கே இருக்கணுமா? இன்னொன்று, நம்ம கட்சியை அழிக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள வளர்த்துக்கிறதுக்கும் நம்மளை அழிக்கிறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணிங்கிறாங்க. 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் தலைமைங்கிறாங்க. இதில் நமக்கு தலைமைங்கிறாங்க, அதில் அவங்க தலைமைங்கிறாங்க. ஸோ அவங்க சந்தர்ப்பவாத அரசியலை நடத்துகிறாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி அதிமுக ஒழிச்சிட்டு அந்த இடத்துல உட்காரணுங்கிறது தான். அதை அதிமுக புரிஞ்சுக்கிருச்சு. கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்ச உடனே வெளியே வந்துட்டாங்க.
சார் இந்த எக்ஸிட் போல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாஜக சொன்னது 400 இடங்களும் நாங்கள் வெல்வோம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 350 359ன்னு ஓரளவு நெருக்கி வந்துட்டாங்க. அப்படின்னும் போது பாஜக சொன்ன இலக்கை எட்டி விட்டார்களோ? இலக்கை அவங்க எட்டபடி கருத்து கணிப்போட வர வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா 2019 ஆகட்டும், நடந்த சட்டசபை தேர்தல் ஆகட்டும், கருத்து கணிப்புகள் ஓரளவு உண்மையாக தானே இருந்தது. 2004 ஸ்டாலின் வருவாங்க அப்படின்னாங்க, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க. 2019 பாஜக தான் வருவாங்கன்னாங்க, பாஜக மீண்டும் ஆட்சி அமைச்சாங்கல்ல. 2004 வாஜ்பாய் வருவார் சொன்னாங்க, மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார்னாங்க. எக்ஸிட் போல்லையும் சொன்னாங்க, கருத்து கணிப்புலையும் சொன்னாங்க. வரலையே, என்டிஏ யூபிஏ தானே வந்துச்சு. அப்போ எப்படி சொல்லுவீங்க? வாஜ்பாய் தனித்து ஆட்சி அமைப்பாங்கன்னாங்க. அவர் பல கட்சி கூட்டணியில் தான் ஆட்சியில் இருந்தார். அது முடிந்த உடனே நடக்க போகிற தேர்தலில் இந்தியா உழைக்கிறது அப்படிங்கிற கோஷத்தை வச்சார். அவர் தான் வருவார், தனித்தே ஆட்சி பிடிப்பார்னு சொன்னாங்களே அன்றைக்கி. வரலையே. அதனால் சில சமயம் பழிக்கும், அவ்வளோதான். எக்ஸிட் போல்ல கூட பாத்தீங்க அப்படின்னா திமுக பாஜகவுக்கு கூட 1-2 இடங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதிமுகவுக்கு 2 இடங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிமுக என்ன அந்த அளவுக்கு வீக்கா இருக்கா தமிழ்நாட்டில்? நிச்சயமா இல்லை. அதிமுக அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா தந்தி டிவி கருத்து கணிப்பு ஒரு தலைபட்சமாக தான் இருக்குது. அதுவும் பாஜகவுக்கு ஆதரவாக தான் அதுவும் இருக்குது. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை மறைக்க முடியல. 30% வாக்குகள் வாங்கும் அதிமுகன்னு சொல்கிறாங்க. அது 30% வாங்குறது பெரிய விஷயம் இல்லையா? அதிமுக என்ன 2021 சட்டமன்ற தேர்தலில் 75 இடங்களை ஜெயிச்சப்பையே, அவங்க தனியாக 66 இடங்களை ஜெயிச்சப்பையே அவங்க வந்து எவ்வளோ சதவீதம் 34.5% வாங்கினாங்க. இப்போ 30% வாங்குவாங்க குறைந்தபட்சம் சொல்கிறாங்களே. மற்ற ஆங்கில சேனல் பல இது சொல்கிறாங்க, சிஎன்என்லாம் 20% வாங்குவாங்க சொல்கிறாங்க. பாஜக 17% வாங்குங்கிறாங்க. 20% வாங்குன்னு சொன்னதுக்கு 30% வாங்குன்னு சொன்னது வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதான் எக்ஸிட் போல்ஸ்லேயே கிட்டத்தட்ட யூனிஃபார்மாக இருக்குன்னு நீங்கள் சொன்னது கரெக்டு. பல சேனல்ஸ் மாறுபடுறாங்க, சில சேனல்ஸ் அட்லீஸ்ட் மாறுபடுறாங்க. ஸோ அப்போ எப்படி எக்ஸிட் போல்ஸ் கரெக்டுன்னு சொல்ல முடியும்? நீங்கள் 9000 பேர்கிட்ட தமிழ்நாட்டில் நாங்கள் சாம்பிள் சர்வே பண்ணேங்கிறாங்க. இப்போ 9000 பேர்கிட்ட தேர்தல் முடிஞ்சு வர்றவங்ககிட்ட கேட்குறாங்க, அவங்க எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? இப்போ நீங்கள் தேர்தல் முடிச்சுட்டு வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன், தயங்குவோம். நான் சொல்லுவேனா? கட்சிக்காரன் சொல்லிடுவான், பாக்கியால் எப்படி சொல்லுவான்? ஸோ அது 9000 பேர் எத்தனை பேர் சொன்னாங்க உங்களுக்கு? அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா? நீங்கள் ஒரு 4 கோடி 5 கோடி பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. மொத்த ஓட்டர்ஸ் வேறு, வாக்களித்தவங்களே கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேலே. அவங்கள 9000 பேர் மட்டும் விசாரிச்சுட்டு அதில் எத்தனை பேர் உங்களுக்கு பதில் சொன்னாங்கன்னு தெரியாது. அதை வைத்து நீங்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வர்றீங்க? ப்ரீபோல் சர்வே ரொம்ப தீவிரமாக பண்ணாங்க, பெரிய அளவுக்கு பண்ணாங்க. அதிகமான 35,000 பேர்கிட்ட போனாங்க ஒரு தொகுதிகளில், அப்படியெல்லாம் போய் பண்ணாங்க. அதாவது கொஞ்சம் ரிலையபிளாக இருந்துச்சு. எல்லா டிவியும் என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே அவங்க ப்ரீபோல் சர்வே கொடுத்ததை, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு கொடுத்ததை ஒட்டியே இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டையும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அது வெட்டியே இல்லை, ஒட்டி தான். ஓகே, அதே பாணியில் தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த சர்வேயில் அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. இது ஃபைனலாக எப்பயுமே உறுதியாக சொல்லப்படுவதில்லை. ஃபைனல் டிசிஷன் கிடையாது. 30% வாக்குகளை வாங்குகிற அதிமுக 2 இடம் வாங்கும், 17% வாக்குகளை வாங்கக்கூடிய பாஜக 5 இடம் ஜெயிக்கணும். எப்படி கரெக்டாக இருக்கும்? ஏன்னா இதில் கோயம்புத்தூரில் பாஜகவுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குது, அண்ணாமலை அவர்கள் அங்கே கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இடம் திமுகவுக்கு, ஒருவேளை தோத்தாலுமே கூட ஃபர்ஸ்ட் இடம் திமுகவுக்கு இருக்கும், 2வது இடம் அண்ணாமலைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயுமே கூட அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக சான்ஸே இல்லைங்க. கோவையில் எவ்வளோ பலமானது, அவங்ககிட்ட தான் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகள் அவங்ககிட்ட தான் இருக்குது. கரண்ட்டாக அவங்ககிட்ட தான் இருக்குது எம்எல்ஏ தொகுதிகள். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படிங்க தோற்றுருவாங்க? 3வது இடத்துக்கு போயிடுவாங்க. இந்த வாட்டி கூட பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு ஓட்டு வங்கி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2% இருந்தால் கூட இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5% 6%க்காவது அதாவது வாக்கு வங்கி உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக கூட கூட்டணி இல்லாட்டியும் கூட பாஜகவால் தனிச்சிங்க சர்வைவல் பண்ண முடியுதில்ல சார். அப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க தானே. எப்படி 5% வச்சுட்டு எப்படிங்க சர்வைவல் பண்ண முடியும்? சீமான் கூட தான் 7-8% வாங்குறாங்க. இல்லை சார், இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா 4 எம்எல்ஏக்கள் கூட அதிமுக தயவுனால தான் வந்தாங்க. கண்டிப்பாக அதுதான், இல்லாட்டி வந்திருக்க முடியாது. அதிமுக கூட்டணி இல்லைன்னா அவங்க எப்படி வந்திருப்பாங்க? ஆனா இந்த வாட்டி ஓட்டு வங்கி உயருது அப்படின்னும் போது அது கொஞ்சம் கவனிக்குது. வாக்கு வங்கிங்க, கூட்டணி வாக்கு வங்கி எவ்வளோ வரும்?
பாஜக தனித்து 17% வாங்குவாங்கன்னு சொன்னால் நான் நம்ப தயாராக இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி 5% பரவாயில்ல, 3லேருந்து 5% ஆயிருக்காங்கன்னா பரவாயில்ல. அதுவே இன்க்ரீஸ் தான் பல சொல்ல கிராமங்கள்ல வளர்ச்சின்னு சொல்ல வரேன். பல கிராமங்களில் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. நீங்கள் போய் பாருங்க தெரியும். பல கிராமங்களில் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கிறது ரொம்ப பேருக்கு தமிழ்நாட்டில் தெரியாது. நிறைய பேருக்கு மோடியை தெரியும்ல சார். மோடின்னா என்ன? மோடி பிரதமர் தெரியும், அவ்வளோதான். அவங்களுக்கு இங்கே என்ன உதயசூரியன் இல்லாட்டி இரட்டை இலை தான். தாமரை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மோடி பிரதமர்னு வேணால் ரொம்ப பேருக்கு தெரியும். அது எத்தனை பேருக்கு தெரியும் கூட பார்க்கணும். இங்கே தமிழ்நாட்டு கிராமங்களில் எந்த அளவுக்கு தெரியும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டில் எப்படிங்க பாஜக 17% தனித்து வாங்க முடியும்? அது முடியாது. கூட்டணியில் வாங்கலாம். இல்லை, அண்ணாமலை உழைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உழைப்பு எல்லாரும் தான் உழைக்கிறாங்க, யாரும் உழைக்காமல் இல்லை. அதை விட ஒருத்தர் மண் காலையில் போய் மண் எடுத்துகிட்டு மம்பட்டி எடுத்துகிட்டு போய் சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிறான். அவன் ஜெயிச்சிருவானா தேர்தலில்? இது மம்பட்டி கேஸ். இது அண்ணாமலைங்கிறது மம்பட்டி கேஸு, வெறும் மம்பட்டி கேஸு. இது இவர் உழைச்சாரு எல்லாம் மக்கள் உடனே வாக்களிச்சிருவாங்களா? இவர் பாத யாத்திரை போகணுன்னு எல்லோரும் வாக்களிச்சிருவாங்களா? இதெல்லாம் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க பாஜக இங்கே பல மாநிலங்களில் முயற்சி செஞ்ச மாதிரி இங்கேயும் முயற்சி செய்கிறாங்க. அவங்க இங்கே செட்டில் பண்ண நேரேட்டிவ் என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலவங்க முதலிடத்துக்கு நாங்கள் வருவோம் சொல்லலை. சொன்னால் எவனும் நம்ப மாட்டான். அவங்களுக்கும் திமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, அதிமுக களத்துலேருந்து விரட்டணும், அந்த இடத்துல பாஜக வந்து உட்காரணும். அதுதான் அவங்க திட்டமிடல். 3 பேர் 4 பேர் ஒன்று சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கட்சி உள்கட்சியில் யார் இருக்கணும், யாரோட இருக்கணுங்கிறத அவங்க தாங்க தீர்மானிப்பாங்க. கட்சி உடஞ்சி வச்சுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. கட்சி உடையாமல் இருக்கிறதுனால தான் அதுக்கு அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தால் கிடச்சிச்சு. கட்சி உடைஞ்சிச்சின்னா தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. உடையாமல் சில பேரை வெளியேற்றியிருக்காங்க, அவ்வளவுதான். கட்சிக்கு விரோதமாக என்ன எதிர்கட்சிகளோட தொடர்பு வைத்துக்கொண்டு, கள்ள உறவு வைத்துக்கொண்டு என்ன தான் இருக்கும் கட்சிக்கே கேடு விளைவிக்க நினைச்சவங்களை வெளியேற்றிட்டாங்க. அவங்க தனிநபர்களாக போய் அங்கே போய் நின்றுட்டுருக்குறாங்க. கட்சியினுடைய அனைத்து அமைப்புகள்லையும் பலமாக இருக்காங்களான்னு தான் பார்ப்பாங்க. ஒரு அங்கீகாரம் தர்றதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் எதை பார்ப்பாங்கன்னா, அந்த கட்சி எல்லா மட்டத்திலும் வலுவாக இருக்கிறதா. அவங்களுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி எடுத்திங்கன்னா பொதுக்குழு, முதல்ல செயற்குழு, பிறகு ஒன்றிய குழுக்கள், பிறகு கிளைக்கழகங்கள், அதுக்கடுத்து மாவட்ட செயலாளர்கள், எம்பி, எம்எல்ஏஸ், இதிலெல்லாம் அவங்க எவ்வளோ இருக்கிறாங்க? 99% அவங்க கையில் இருக்குது. இப்போ இருக்க அதிமுக கையில் இந்த இத்தனை கட்டங்கள்லையும் தளங்கள்லையும் அவங்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது? 99% இருக்குது. எதிர்த்து பேசுகிறவங்க ஓபிஎஸ் மாதிரி ஆட்களுக்கு 1% தான் இருக்குது. பிறகு எப்படிங்க அந்த கட்சி வந்து உடைஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க? உடைஞ்சிச்சின்னு திமுகவும் பாஜகவும் ஒரே கட்டத்தில் ஒரே மாதிரி பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. திமுகவுக்கு என்னென்னா, தனக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் ஒருமுகமாக போயிடக்கூடாது. அது பாஜக கொஞ்சம், அதிமுக கொஞ்சம் போனால் தங்களுக்கு சௌகரியம் நினச்சாங்க. அது மாதிரி தான் இப்போ போயிருக்குங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்ல வைக்கப்படுகிறது. எல்லாமே இதுக்கு பின்னாடி பாஜக செட் பண்ண நேரேட்டிவ் இருக்குது. பாஜகவுக்கு அதிமுக இங்கே 2வது சக்தியாக வந்துடக்கூடாது. அந்த இடத்த தான் பிடிக்கணும். அதுதான் அவங்க ஒரே லட்சியம். திமுக பற்றி அவங்க கொல்லப்படலை. அதிமுக வெளியேற்றுறதுக்கு திமுகவோட அவங்க கைகோத்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக. அது 2 பேரும் ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க. அண்ணாமலை கூட சொல்லியிருந்தார், கண்டிப்பாக தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது. தினகரன் கைக்கு போயிடும், விளக்கு தான் பிரகாசமாக தினகரன் கைக்கு போயிடுன்னு சொல்கிறாரு. இது வந்து இவர் என்ன அணையா விளக்க வச்சுட்ருக்காரா? இவர் எரியாத தீபத்தை கையில் வச்சுட்ருக்காரு. என்ன எரியாத தீபம் என்னத்துக்கு பயன்படும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது இல்லைங்க சார். இப்போ வந்து பாஜக ஜெயிக்கணும் அப்படின்னா தென் மாநிலம் வந்து அவங்களுக்கு பெரிய பொருட்டே கிடையாது. தென் மாநிலங்களில் பெருசாக அவங்களால வர முடியாது. அவங்களுக்கு உத்தரப்பிரதேசமும் குஜராத்தும் மத்திய பிரதேசம் இந்த 3 ஸ்டேட்டுமே போதும் அவங்க ஓரளவு பெரும்பான்மையான இடத்தை பிடிக்கும். ஸோ இந்த 3 ஸ்டேட்லேயுமே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க தானே? இல்லை நாங்கள் ஏற்கனவே வாங்கின இடங்களில் வாங்கின வாக்குகள் இப்போ வாங்குவாங்களா? அந்த இடங்களை இப்போ பிடிப்பாங்களா? உத்தரப்பிரதேசத்தில் 60க்கு மேலே 65 கிட்டத்தட்ட ஆவரேஜாக 64 சீட் என்னமோ ஜெயித்தாங்க மொத்தம் 80.
இப்போ அதை பிடிப்பாங்களா? ராமர் கோவில் இருக்குது சார். ராமர் கோவில் இருக்குது. ராமர் இவங்களுக்கு கருணை காட்டுவாரான்னு சொல்ல முடியாதுல்ல. ராமர் நல்லவங்களுக்கு தானே கருணை காட்டுவார். மக்களுக்கு பாவம் செஞ்ச இவங்களை எப்படி கருணை காட்டுவார்? அதனால் உங்களுக்கு அவர் மேலேயும் நம்பிக்கை இல்லை, மக்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதனால தான் என்ன பண்ணாங்க, வளர்ச்சியை பற்றி பேசாமல் இந்துத்துவாவை கையில் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரொம்ப கேவலமான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த நிலைமைக்கு ஏன் போனாங்க அவங்க? அதுலேருந்து தெரியுது அவங்களுக்கே செல்ஃப் பிலீஃப் இல்லை. அதுக்கடுத்து இப்போ அவங்க செட் பண்ண நேரேட்டிவ் தாங்க கருத்து கணிப்புகள். ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்போ அதான் சொன்னேன்ல, தமிழ்நாட்டில் அதிமுக பின்னுக்கு தள்ளணும், அதுக்காக திமுக வரட்டும். ஒருவேளை இதே மாதிரி செட் பண்ணதை இவிஎம்லையும் செட் பண்ணியிருக்காங்களோ எனக்கு சந்தேகம் வருது. இதே செட்டு ஒரு 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 ரிசல்ட் செட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை இவிஎம்மில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்களாங்கிற டவுட் எனக்கு முதல்ல வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நாள் நான் இவிஎம்மை டவுட் பண்ணாமல் தான் இருந்தேன். இப்போ இவங்க நேரேட்டிவ் செட் பண்ணி அது அப்படி ஒவ்வொரு கருத்து கணிப்புகளாக வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பார்க்கும்போது பல கட்டங்களில் இவங்க அடுத்து வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கை வரும்போது இவிஎம்மில் இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? எனக்கு ஒரு முக்கியமான என்னென்னா, ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை இவங்க தம்வசப்படுத்திக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கிறது இப்போ இவங்க தான். சும்மா பேருக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கார், இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறதா நடக்கும். எதிர்க்கட்சி தலைவர் அந்த கூட்டத்துக்கு நான் வரலேன்னு போயிட்டார். வந்தால் என்ன பிரயோஜனம்? அவர் சொன்னால் அது எடுபடாது. அதனால் அவர் போயிட்டார். சிஜிஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருந்தார், அவர் எடுத்துட்டாங்க. ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அவரை காலி பண்ணி என்ன பாரு எப்படி செட் பண்ணுறாங்க பாருங்க பாஜக. முதல் தேர்தல் ஆணையத்தை ஏற்கனவே இவங்க வசந்தான் இருக்குது, இருந்தாலும் 100% அது நமக்கு சாதகமாக இருக்கணுங்கிறதுக்காக அதை தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை இவங்க கையில் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தேர்தலுக்கு முந்தைய அதை முதல்ல சட்டத்திட்டம் கொண்டு வராங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். அடுத்து என்ன செய்கிறாங்க, அப்படி வந்தவங்களையே தாங்கள் விரும்பி கொண்டு வந்த சில பேர் முழுமையாக தங்களுக்கு அடிமையாக செயல்பட மறுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சுயமரியாதை இருக்குன்னா அவங்களே வெளியேற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. இவங்க கொண்டு வந்த தேர்தல் ஆணையர் ஒருத்தர் அவரே காரணம் சொன்னால் வெளியே போயிட்டார்ல. ஆமாம், காரணமே சொல்ல மாட்டேன்ட்டார் கடைசி வரைக்கும். சொன்னால் அவருக்கு பயம். அவர் அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளினாங்க, இவங்க தள்ளுவாங்க. அப்போ என்ன ஆகுது, இனிமேல் எவன் இங்கே வந்தாலும் நாங்கள் கொண்டு வந்தாலும் கடைசி வரைக்கும் எங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். முதலத்தை விசுவாசத்தை கட்டிட்டு பிறகு நேர்மையால் நான் வேஷம் போட்டேன்னா நடக்காது அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்துட்டாங்க அதன் மூலமாக. ஸோ ஒரு பிரில்லியன்ட் தங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையத்தை முதல்ல செட் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே டவுட் வருது நமக்கு, ஏன் ஏற்கனவே இவங்களுக்கு தேர்தல் ஆணையர்கள் இவங்களுக்கு சாதகமாக தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது டோட்டலாக தங்களுக்கு சரண்டர் ஆகக்கூடிய தங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றக்கூடிய அடிமை தேர்தல் ஆணையர்களை கொண்டு வந்ததுக்கான சட்ட திருத்தம் கொண்டு வந்தது ஏங்கிற கேள்வி அப்போ எனக்கு மனசில் இருந்துச்சு. நான் பல விவாதங்களில் சொல்லியிருக்கிறேன். அப்படி பண்ணவங்க அதுக்கடுத்து என்ன நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, என்டிஏனா 400, நாங்கள் தனித்து 360 370 அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதையே இப்போ கருத்து கணிப்புகளாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. சில கருத்து கணிப்புகள் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வராதவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ தந்தி டிவி கூட இவங்க நேரேட்டிவ் படி தான் சொல்கிறாங்க. என்ன அவங்களுக்கு வியாபார லாப நஷ்டங்கள் கணக்குகள் இருக்குது. அவங்க ஒரு பெரிய பத்திரிகை நடத்துகிறாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படுது. அவங்க அது மாதிரி தான் எப்பயுமே நடந்துக்கிறது வழக்கம். இப்போயும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தேர்தல் முடிவுகளும் இப்படியே வந்துச்சுன்னா ஐ சீரியஸ்லி டவுட் இட். அவங்க நேரேஷனை செட் பண்ணதை இவிஎம்ஸ் மூலமாகவும் அதை செட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற டவுட் எனக்கு வருது. இதில் இந்த எப்படி பாஜக தமிழ்நாட்டில் 2ஆம் இடத்துக்கு வர முடியும்? எப்படி பாஜக தமிழ்நாட்டில் பெரிய கட்சியான அதிமுக பின்னுக்கு தள்ள முடியும் சொல்லுங்கள்? வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது ஏன் செட் பண்ணிட்டாங்களா? இதே ரிசல்ட்டு இவிஎம்ஸ் எண்ணும்போது வாக்கு எண்ணும்போதும் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சந்தேகத்தை கிளப்புவேன். நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க ஒரு நாடாளுமன்றத்தில் தொகுதியில் 5 இடத்துல தான் இவிஎம்ஸோட விவிபேட்டை இணைக்கிறாங்க. அந்த விவிபேட்டு எண்ணும்போது அந்த இடத்துல அந்த பதிவான வாக்குகளோட இவிஎம் வாக்குகளும் விவிபேட் வாக்குகளும் டேலி ஆகணும். சரி, இந்த 5 வார்டில் ஒரு 5 வார்டில் தான் வைக்கிறாங்க, பாக்கி வார்டுகளில் வைக்கிறது இல்லை.
அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், இந்த 5 வார்டில் பதிவான வாக்குகள் ஒவ்வொரு கட்சிக்கு என்ன பதிவாச்சோ அதே பெர்சன்டேஜ் எல்லா வார்டுலேயும் ஒர்க் அவுட் ஆகுதா பார்க்கணும். இது செட் பண்ணியிருந்தா இது இங்கே செட் பண்ண முடியாது. விவிபேட் இருக்கனால இந்த 5 வார்டுகளில் செட் பண்ண முடியாது. நல்லா கூர்மையாக கேளுங்க. அதை தவிர்த்த வார்டுகளில் விவிபேட் இல்லாத வார்டுகளில் செட் பண்ணலாம் இவிஎம்ஸை. அது இன்பில்ட் செக்கப் இல்லை இல்லை இல்ல சரியா இவிஎம் ஓட்டிங் மிஷின்ல எந்த தில்முள்ளும் பண்ண முடியாது அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்றாங்கல்ல. அது சொல்கிறாங்க, அதிகாரப்பூர்வமாக பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நான் அதான் சொல்கிறேன், விவிபேட்டில் வரக்கூடிய 5 நான் பண்ண முடியும்னு நான் சொல்லலை. ஆனால் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் விவிபேட்டில் வரக்கூடிய அதே வாக்கு சதவீதம் கட்சிகளுக்கு அப்படியே ப்ரொப்போர்ஷனேட்டாக விவிபேட் இல்லாத இவிஎம்ஸ்லையும் வருதான்னு ஒரு ஃபிகரை தேர்தல் ஆணையம் கொடுப்பாங்களா? அதை ஃபிகரை ஒர்க் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஒரு இப்போ திமுகவுக்கு இத்தனை பெர்சன்ட், அதிமுக இவ்வளோ பெர்சன்ட்னா, அது பாஜக இவ்வளோ பெர்சன்ட்னா, அதே இது எல்லா விவிபேட் இல்லாத இவிஎம்ஸ்லையும் அதே பெர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகுதா பார்க்கணும். முன்னுக்கு பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதை பார்த்தா தான் நான் நம்புவேன் இது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதிமுக மீது இங்கே பாஜக வர்றதுக்கான வாய்ப்பே நிச்சயமாக இல்லை. அதே மாதிரி கேரளாவில் கூட என்ன பண்ணுறாங்க, 1 to 3 சீட்டு வருவாங்கன்னு சொல்லி இங்கே 1 to 3ன்னு சொன்னோம். அதே இதை அங்கேயும் சொல்கிறாங்க 1 to 3 வருவோம் பாஜக வரும்னு சொல்லிட்டு. அதில் சில முக்கியமான சில தொகுதிகளையும் சொல்கிறாங்க. அப்போ அது ஒர்க் அவுட் ஆகுமா? அது ஏற்கனவே இவிஎம்மில் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்காங்களா? அதெல்லாம் பார்க்க வேண்டியது. இது தேர்தல் கருத்து கணிப்புகள் செட் பண்ணது தான், ப்ரீ செட்டு தான். முன்கூட்டியே பாஜக செட் பண்ணி வச்சுட்டாங்க. இதே இது இவிஎம்லேயும் வாக்கு எண்ணிக்கையிலையும் வந்தால் அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மெத்தடு விவிபேட் இருக்கக்கூடிய இணைந்த இவிஎம்மையும் இணைக்காத இவிஎம்களை வரக்கூடிய பெறப்பட்ட வாக்குகளையும் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கு தேர்தல் ஆணையம் தயாராக இருக்கணும். இப்போ எக்ஸிட் இல்லை நான் வழக்கு தொடுப்பேன் கண்டிப்பாக. இதில் எக்ஸிட் போலில் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக பாஜக வருது அப்படின்ற இந்த எக்ஸிட் போல் இந்த விவகாரத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம பாஜக விட்டு வந்திருக்காமல் இருக்கலாமோ, பாஜகவோட கூட்டணியிலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு அதிமுகவினர் யோசிக்க தொடங்கியிருப்பாங்களா? அது சரி, நம்ம அடிமைகளாக இருக்கிறதே சுகம்னு நினைக்கிற சில பேர் அப்படி நினைக்கலாம். ஆனால் பெரும்பாலானோர் அப்படி நினைக்க மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் அப்படி எம்ஜிஆர் அவர்களை அப்படி உருவாக்கலை. தன்மானம் உள்ள இந்த திராவிட வழின்னு அர்த்தம், சுயமரியாதை தான் பெரியார் பெரிய விஷயமா சொன்னார். ஒருவனுக்கு சுயமரியாதை தான், சுயமரியாதை இயக்கம்னே பேர் வச்சார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு பாசறையிலேருந்து வந்தவங்க தலைவர்கள்லாம் அவங்க தான் அப்படி தான் வந்திருப்பாங்க. தொண்டர்கள் லேட்டாக வந்திருக்கலாம். தலைவர்கள் அந்த காலத்துலேருந்து இருக்கிறவங்க அவங்க இந்த மாதிரி நினைக்குமா வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அப்படி வாய்ப்பு இருக்கிறதா தெரியல எனக்கு. யாராவது 1-2 பேர் அந்த மாதிரி கருத்துக்கள் வைக்கலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் இப்போ வெளியே வந்தனால உடனே மக்கள் நம்பிட மாட்டாங்க. நீங்கள் இதில் ஸ்டிக்கான் ஆகணும். அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த பாஜக எதிர்ப்பில் உறுதியான நிலைப்பாட்டை நீங்கள் தொடர்ந்து எடுக்கணும். நீங்கள் ஒரு தத்துவார்த்த ஆயுதத்தை அதிமுக கையில் எடுத்திருக்காங்க, தமிழ் தேசியங்கிறது. அதாவது காங்கிரஸ் பாஜக 2க்கும் எதிரான நிலைப்பாடு. இந்த 2 பேருமே மத்திய ஆட்சியில் வந்தால் இவங்க 2 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இவங்க தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வஞ்சகம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இவங்களை எதிர்ப்பது தான் நம்ம கொள்கைன்னு சொல்லிட்டாங்க. தமிழக உரிமைகளை பாதுகாப்பதற்கான போராட்டம் தான். அந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து முன்னெடுக்கணும். பாஜகவோட எந்த சமரசத்தையும் அவங்க வைக்கக்கூடாது. நிச்சயமாக திமுக அவங்களோட சமரசமாக போவாங்க. அதையெல்லாம் எதிர்க்கணும். நதிநீர் பிரச்சனைகளில் தீவிரமாக விவசாயிகள் போராடக்கூடிய விவசாயிகளோட இணைந்து போராடணும். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராடுற இடத்துல அதிமுக அவங்களோட இணைந்து போராடணும். எல்லா விஷயத்துலையும் அவங்க போராடணுங்க, கூட இருந்து போராடி அவங்க நிச்சயமாக நாங்கள் பாஜகவுக்கு எதிரானங்கிறவங்கள அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நீங்கள் வந்த 3 மாதத்துலேயே அவங்கள நம்பி சிறுபான்மையினர்லாம் வாக்களிச்சிருவாங்க சொல்ல முடியாது. சிறுபான்மை நலன்களை பாதுகாக்க நீங்கள் போராட்டம் நடத்தணும். கண்டிப்பாக கருத்தியல் ரீதியாகவும் நேரடியான போராட்டங்களையும் நடத்தணும். அவங்கள திரட்டியும் போராட்டங்கள் நடத்தணும். இதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது அவங்க நம்புவாங்க. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஒரு குழந்தை பிறந்து 3 மாதத்துலேயே ஓடுறதில்ல. அது ஓடுறதுக்கு சில நாட்கள் ஆகும். அது விழுந்து
எத்தனையோ முறை விழுகுது. ஆனால் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னு அது திரும்ப எந்திக்கிறதுக்கு பயந்து அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக ஒரு குழந்தை என்ன பண்ணுது, எழுது விழுகுது, விழுது, ஆனால் எழுந்து திரும்ப திரும்ப எந்திக்குது இல்லையா, அதுதான் கடைசியாக எழுந்திரிச்சு நிற்க முடியுது. அதனால் அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த தைரியம் மனோதைரியம் இருக்கணும். தொடர்ச்சியாக இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் தேசியத்தை கையில் எடுத்திருக்கனால அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. இப்போவே நான் சொல்கிறேன், 6 இடங்களில் அவங்க நிச்சயமாக ஜெயிப்பாங்க தேர்தல் முடிவுகள் வரும்போது. அப்படி இல்லைன்னா இவிஎம்மை செக்அப் பண்ண வேண்டிய அவசியம். கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. ரொம்ப நன்றி.